சிம்ம ராசி கோடீஸ்வரர் ஆகுவதற்கு முதல் படி இந்த நேரம். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆக முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன, நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றீங்களோ அந்த சாமியை தொடர்ந்து கும்பிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பீங்க. நான் பிறந்ததுலேருந்து பிள்ளையாரை கும்பிட்றேங்க, மாரியம்மனை கும்பிட்றேங்க, சிவனை கும்பிட்றேங்க, நான் பைரவரை கும்பிட்றேங்க, வராகியை கும்பிட்றேங்க, நான் காலையில் எழுந்து இந்த நேரத்துக்கு குளிப்பேங்க, இந்த கிழக்க பார்க்க நின்று நமஸ்காரம் பண்ணிப்பேங்க, எங்கள் அப்பா அம்மா தொட்டு வணங்குவோங்க. ஏதோ ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பீங்க. சிம்மராசிக்காரர்களுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் இருக்கும். முதல்ல நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த 6 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் முதல் ஸ்டெப்பு, நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை மாற்றி செய்யாதீங்க. யார் எது சொன்னாலும் மாற்றிக்காதீங்க. ஏன்னா உங்களை திசை மாற்றுவதற்காகவே பல பேர் பயணம் பண்ணுவாங்க. எப்படி? உங்களை திசை மாற்றுவதற்காக பல பேர் பயணம் பண்ணுவாங்க. அந்த பயணத்தில் சிக்காதீர்கள். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது ஸ்டெப், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஹார்ட் ஒர்க். உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த ஹார்ட் ஒர்க்கு தான் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கும். ஹார்ட் ஒர்க்குனா என்னென்னா, சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது. என்னுடைய சந்தர்ப்பத்தை நான் விளக்கணைய கண்ணில் விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ சிம்மராசிக்காரர்கள் ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன், நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய முடியும். தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல திருப்பம் ஏற்படும். யாரோ ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு தேவைப்படுவாங்க, அங்கே நீங்கள் தான் வருவீங்க. அந்த இடம் காலியாகும். நீங்கள் வீடு கட்டுறதா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், ஃபிக்ஸரில் பணம் போடுறதா இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், நீங்கள் வேலையாக இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும், ஒரு இடம் காலியாகும். அந்த இடத்துல நீங்கள் தேவைப்படுவீங்க. கடவுள் உங்களுக்காகவே ஒரு மேடை அமைப்பார். இதுதான் உண்மை. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு நாள் திங்க் பண்ணாதீங்க, எனக்கு இது கிடைக்கலையே. ஒரு பெரிய நடிகர், சிம்மராசியில் பிறந்தவர், என்னங்க நான் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை எதிர்பார்க்குறேங்க, எனக்கு இது வரலைங்க அப்படின்னார். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய கட்சி தலைவர் அவரை கூப்பிட்டார். தம்பி, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் இந்த கட்சியில் இந்த பொறுப்பில் இருங்கன்னு அவர் கொடுத்தார். நல்ல நடிகர், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அழகாக அடுத்து ஒரு கதாநாயகனாக வலம் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கட்சி தலைவருடைய பேச்சை கேட்டு கட்சிக்கு போனார். பதவி கொடுத்தாங்க, நடிக்கிறத நிப்பாட்டினார். இன்றைக்கி லைஃப்பில் நல்ல செட்டில்மெண்ட்டாக, இன்றைக்கி கட்சிக்கு விசுவாசமாக இருக்கார். லைஃபோட ட்ராவல், ஒரு விஷயத்தை எந்த நேரம் ஒன்று கிடைக்குதோ அந்த நேரம் அப்படியே மாறுது. இதே இன்னொருத்தவங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, நான் நடிப்பு தொழிலை விட்டு வரமாட்டேன். இது சிம்மத்துக்கு அழகு இல்லை. அடுத்த நிலையை நோக்கி போகிறதா சிம்மத்தோடைய முதல் படியே. நான் காலங்காலமாக ஒரு விஷயத்தை நான் அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை விட்டு வரமாட்டேன், அது சொல்லக்கூடாது. அதில் அடுத்து என்ன போகணும், நம்ம பின்பற்ற பழக்க வழக்கங்களை மாற்றிக்கக்கூடாது. சாமி கும்பிட்றதுலேருந்து எனக்குன்னு ஒரு ப்ரொசீஜரை மாற்றிக்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும், இந்த ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் சொல்கிற வார்த்தை. ஆனால் பிஸ்னஸ்ன்னு வரும்போது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். நான் எண்ணெய் கடை தான் சார் வச்சுருப்பேன் கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாது. எண்ணெய் கடை வச்சுக்கோ. எண்ணெய் கடையில் நான் எப்படி இப்போ எப்படி நான் தயார்படுத்தணும், இந்த எண்ணெய் எப்படி ஒருத்தவங்களுக்கு நான் பிடிக்கிற மாதிரி கொடுக்கணும், இது ஒன்று. இன்னொருத்தன் கூப்பிடுவான், எண்ணெய் கடை வேணாங்க தம்பி, வாங்க நம்ம உங்களுக்கு ஒரு வியாபாரம் ஒன்று இருக்குது, நம்ம வியாபாரத்துக்கு வாங்க, இல்லை என் கட்சிக்கு வாங்க, இல்லை நடிக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்னா நடிக்க போகணும். நாங்கள் என்ன கடை வச்சுருக்கிறேன்னா நடிக்கலாம் நல்லா இருக்காதுங்க. உங்களையே நீங்கள் தாழ்வு மனப்பான்மை பண்ணிக்கக்கூடாது. உங்களையே நீங்கள் இதில் என்னால் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. சிம்மத்துக்கு அது அழகே கிடையாது. நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியாது. அப்போது என்னால் முடியும். தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சால் தான் சிம்மராசிக்காரர்கள் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். உங்களை பார்க்க எல்லோரும் எதிரியாக முயற்சி பண்ணுவாங்க, வில்லனாக பார்ப்பாங்க, உங்களை விரோதியாக பார்ப்பாங்க. உங்களுக்கு நிரந்தர நண்பர்களே கிடைக்க மாட்டாங்க. சிம்மராசிக்காரர்கள் நிரந்தர நண்பர்களே கிடைக்க மாட்டாங்க. நல்லா நினச்சிங்க. நல்ல ஃப்ரெண்டு திடீர்னு ஃபோன் எடுக்க மாட்டான். கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு, சிவன் மட்டும்தான் ஃப்ரெண்டு.
இதை நம்புங்க. என்றைக்கு இதை நம்பிக்கை வருதோ அன்றைக்கி தான் உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம். சுவாமி தான் நான் சிம்மத்துக்கு அடித்து சொல்லுவேன். அதுமாரி உங்கள் குடும்பத்தின் மீது முதல் இன்டென்ஷன் நிறைய வைங்க. வெளி உலகத்துக்கு அப்புறமா பார்வையை திருப்புங்க. எல்லோரும் சொல்லுவாங்க வெளி உலகத்துக்கு உன் பார்வையை திருப்புன்னு, எல்லாம் ஏமாற்றிடுவான், குடும்பத்தில் ஒன்று ஏமாற்றிடுவான். இருந்தாலும் இது கடமை, அதை கரெக்டாக செய்யணும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க. யாரும் எதோ எக்ஸஸாக நினைக்கிறாங்கன்னு அதெல்லாம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு வேஸ்ட், டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். இந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, நீங்கள் கோடீஸ்வரன். இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரன். வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் தான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். இந்த நேரத்தில் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறேன் டைம்னா அதை பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கிறதுக்காக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. அது வேண்டவே வேண்டாம். அந்த காலத்தை முதல்ல தூக்கி எறிங்க, வேண்டாம். நான் சொல்கிறது ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக கொண்டு போகணும். நீங்கள் முடிவெடுக்கணும். வாய்ப்புகளை தவற விடாதீங்க. வாய்ப்பு வேற, உங்களை திசை திருப்புவது வேற. இந்த அன்புக்காக, பாசத்துக்காக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்காதீங்க. இதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வைங்க. உங்களோட எதிர்காலத்துக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆவீங்க. ரெண்டே விஷயம், வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேரோட ஏச்சு பேச்சுகளை சந்திக்காமல் வரவே முடியாது. ஆண்டவன் உங்களை நிறைய பேர்கிட்ட பேச வைப்பான். அதே மாதிரி நிறைய பேர் உங்களை திட்டுறதை உங்கள் காதாலையும் கேட்க வைப்பான். நிறைய பேர் திட்டுவான், ஆனால் அவன் நேரடியாக திட்ட மாட்டான். சிம்மத்தை நேரடியாக எதிர்க்கிறதுக்கு யாருக்கு திராணியே கிடையாது, திராணியே கிடையாது. சிம்ம ராசி பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும், அவ்வளோதான். பேசுவான், இல்லாத நேரத்தில் பேசுவான். நம்ம இருக்கும்போது நம்மகிட்ட பேச மாட்டான். நம்மக்கிட்ட நேராக ஒருத்தனும் இதுவும் பேச முடியாது. அப்போ இந்த எல்லாரும் பேசுகிறான் பாருங்கள், அதை சந்திக்காமல் நம்மளால் வர முடியாது. அவன் பேச பேச நீங்கள் அதில் கற்றுக்கணும். பேசுகிறா, எனக்காக நீ விளம்பரப்படுத்துகிறடா, நான் இந்த உலகத்தில் இருக்கேங்கிறத நீ எனக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிற, எனக்கு அது போதும். கடவுள் இந்த ஹாப்பி எனக்கு கொடுக்குறாரு அப்படி நினச்சிங்க, சிம்மராசி சிறப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் மதிக்க வேண்டிய ஒரு விஷயம் காலத்தை. இந்த காலம் உங்களுக்கு ஒரு அழகான பாடத்தை கொடுக்கும், நிறைய லிசனை கொடுக்கும், நிறைய மனிதர்களை கொடுக்கும், சீக்கிரமாக விஐபி அந்தஸ்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மனசில் ஒரு சின்ன கனவோ இல்லை ஒரு ஆசையோ வைங்க, அதை அடைஞ்சிடுவீங்க, அதை அடைஞ்சிடுவீங்க. ஆனால் என்ன ஒன்று சிம்மராசிக்காரவங்க நிறைய விஷயத்தை தியாகம் பண்ணணும். குறும்பு சேட்டை ரொம்ப பிடிக்கும் சிம்மத்துக்கு, ஜாலியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். யாராவது சொன்னால் நம்புவாங்களா? 50 வயசு ஆகிடும், ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும், பலூன் உடைக்க பிடிக்கும், குழந்தைங்களோட கொஞ்சம் பேச பிடிக்கும். இப்போ சொன்னால் கிரிஞ்சாக பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க, சில்லித்தனமாக பேசுகிறேன்றாங்க, இப்படிலாம் கூட பேசுகிறான். இதெல்லாம் சிம்மத்தை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது. ஆனால் சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்கிட்ட பழக ஆரம்பிச்சிருவாங்க, குழந்தைங்களோட பழக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா மைண்டில் ரொம்ப சில விஷயத்தை ஏற்றுக்க மாட்டீங்க. அதுமாதிரி யார் என்ன எது கேட்குறாங்கன்னு கிடையாது. எனக்கு இவன் தெரிஞ்சவன், தெரியாதவன், அறிஞ்சவன், அறியாதவன்லாம் கிடையாது. யார் எது கேட்டாலும் அவனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். இதெல்லாம் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நல்ல வழி. கோடீஸ்வரன் என்ன, இதை செஞ்சால் நீங்கள் அதில் நிம்மதி ஆவீங்க. நான் ஒரு ஊரில் போய் நிற்கிறேன், கரூரில் பஸ் ஸ்டாண்டில் நான் நிற்கிறேங்க சார். என்னுடைய கார் அங்கே ஒரு சின்னதாக இதாகிட்டு கரூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். அந்த இடத்துல நின்றுட்டுருக்குறோம், ஒரு இடத்துக்கு நான் போகணும். ஒரு மனிதர்கிட்ட அவர் என்னை பார்த்துட்டு கேட்குறார், நீங்கள் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, நான் வாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றார். அவர் சம்மந்தமே இல்லை. நீங்கள் என்ன ராசின்னு கேட்டேன், சிம்ம ராசி என்ன, ஆமான்னார். அவ்வளோதான், அசந்து போயிட்டார். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குணம் வரும், அதை அப்சர்வ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை பாடம் எடுக்கும். நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கும். அதுதான் உங்களை பெரிய பலப்படுத்தும். அதனால் நீங்கள் சந்திக்கிறதுலாம் வீணாக போகாது.
நீங்கள் நித்தியம் தெய்வ தரிசனங்க, தெய்வத்தை நம்புங்க. தெய்வம் உங்களுக்கு மிகப்பெரிய அணுகுமுறை கொடுக்கும். எல்லாத்தையும் ரொம்ப அள்ளி கொடுக்காதீங்க. காசு பணமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், பைசாவாக இருக்கட்டும், எல்லாமே அள்ளி கொடுக்காதீங்க, வேண்டாம். எல்லாத்தையும் ஃபிக்ஸடில் போட்டு வைங்க, டெபாசிட்டில் போட்டு வைங்க. தேவைப்படும் போது எடுத்து எடுத்து கொடுக்கலாம். அள்ளி கொடுத்துட்டோம்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. சிம்மராசிக்காரர்கள் டெரராக இருங்க, அதுதான் உங்களுக்கு அழகு. இந்த டெரர் தான். உங்களை கண்டா பயப்படணும், உங்களை கண்டா சொல்லுவாங்கள்ல உச்சா போதுங்க, அதுதான் அதையே நாங்கள் சிம்மம், எங்களை நினச்சாலும் மற்றவங்களாம் கதறணும். அதெல்லாம் நாங்கள் மாற முடியாது. எங்கள் ட்ரெண்டிங்கே அதுதான், எங்கள் ட்ரேட்மார்க்கே அதுதான். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். சிவன் உங்களுக்கு நிறைய கொடுப்பார். நீங்கள் சீக்கிரமாக கோடீஸ்வரன் ஆக போகிறீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.